கௌதமே, போர்டு எக்ஸாம் வேற வரப்போகுது. என்ன பண்ற? படிச்சிட்டியா இல்லையா? நிஜமாவே பயமாகுதுடாடி. புக் எடுத்தாலே மைண்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன படிக்கிறது? எப்படி படிக்கிறது? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? எதுவும் தெரில. உண்மையிலே நம்ம போர்டு எக்ஸாம் பாஸ் ஆகுமாடா? இஃப் யூ ஸ்கேர்ட் அபவுட் யுவர் போர்டு எக்ஸாம், திஸ் வீடியோ இஸ் எக்ஸாக்ட்லி ஃபார் யூ. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னன்னா ஃபியர், ஸ்ட்ரகிள்ஸு, அப்புறம் வந்து எக்ஸாம் நினச்சி பயம், பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணும், எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சு உங்கள் மைண்டில் இந்த யோசனைலாம் வந்திருக்கும், எனக்கு புரியுது. பட் என்னோடய எக்ஸாம் வந்து நான் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கேட்டால் இல்லவே இல்லை. நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன். என்னோட 10th எக்ஸாம்லேயும் சரி, 11th இயரில் 12th எக்ஸாம்லேயும் சரி, நான் போர்டு எக்ஸாமில் வந்து ரொம்ப ரொம்ப கூலாக இருந்தேன், ஜாலியாக இருந்தேன். அப்புறம் வந்து நான் 10th எக்ஸாம் கூட அட்டன் பண்ணல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிகாஸ் நான் COVID-19 ஸ்டூடெண்ட், ஓகேவா, 2020 பேட்ச். பட் ஆனால் நான் வந்து எல்லா இன்டர்னல் எக்ஸாமும் எழுதிக்கிறேன். ஸ்கூலில் வச்ச இன்டர்னல் எக்ஸாம் எல்லாமே எழுதியிருக்கேன். ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி எல்லாமே எழுதியிருக்கேன். நல்லாவும் ஸ்கோர் பண்ணேன். ஸோ எக்ஸாம் வந்துச்சு, எனக்கு எந்த பயம், எந்த டென்ஷன் எதுவுமே இருந்ததில்லை. அதுக்கப்புறமா வந்து உண்மையை சொல்லலாம் வந்து நான் 10th படிக்கும்போது தான், 9th படிக்கும்போது தான் நான் கேமிங் சேனல் ரன் பண்ணியிருந்தேன். 9th 10th தான் எனக்கு கேமிங் சேனல் ரன் பண்ணியிருந்தேன். நல்லா க்ரோ பண்ணுவேன், ஓகேவா. நல்லா க்ரோ பண்ணியிருந்தேன். லைக் ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் நான் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னு. ஸோ வந்து என்னோடய கேமிங் சேனல் வந்து நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவொடனே, காலைல ஸ்கூல் போவேன், சாயங்காலம் வருவேன், வந்தவொடனே வந்து ஃபுல்லாக கேமிங் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஃபுல் வீடியோஸ் எல்லாமே போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல் டைமாக கேமிங் பண்ணியிருந்தேன். லைக் எப்படின்னா ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணுறது தான். எக்ஸாமும் வந்து கேன்சல் ஆச்சு கரெக்டாக. லைக் அந்த கோவிட் ஸ்டார்டிங்கில் போஸ்ட்போன் பண்ணாங்க. லாக்டவுனும் வந்துச்சு. நான் வந்து 11th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணேன். லைக் ஆன்லைன் கிளாஸ் பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் ஆன் பண்ணி விட்டு ரீல்ஸ் பார்க்கறதோ இல்லை வேறு என்ன ஃபோன் ஒன்று தான் பார்த்து பண்ணியிருப்பீங்க. நானாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து லைக் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, கவனிக்கிறது எதுவுமே இல்லாமல் இருந்தேன். அந்த லாக்டவுனில் வந்து 2 இயர்ஸ் வந்து லைக் இந்த புக் எடுக்கிறது எதுவுமே எடுத்துருக்க மாட்டேன். எல்லாரும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. அதனால் வந்து எனக்கு ஸ்டடீஸ் பண்ணியிருந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு எனக்கு. லைக் நான் படிக்கிறதே இல்லை. பட் என்னோடய 12th எக்ஸாமில் வந்து நான் வந்து டீசெண்டாக ஸ்கோர் பண்ணேன். லைக் நல்ல மார்க் எடுத்தேன், டீசெண்டாக ஸ்கோர் பண்ணேன். எப்படின்னா ஜஸ்ட் 1 மந்த் தான் நான் படித்தேன், ஓகேவா. ஓப்பனாக சொன்னால் 1 மந்த் தான் படித்தேன். லைக் அது எப்படி நான் படித்தேன், லைக் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ண சொல்லிட்டு இதை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து அவன் 12th வந்து ரேங்க் எப்படி எடுக்கலாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து எப்படி ரேங்க் புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தேன். நான் வந்து அப்போ தான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் நான் சொல்லணுமா தெரில. அப்புறம் 12th வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸ்கூலுக்கு போனேன். பட் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் படித்த வந்து ஒரு நார்மல் ஸ்கூல் தான். லைக் ரொம்ப இந்த ஸ்கூல்லாம் இல்லை. ஸோ வந்து நிறைய டைம் வந்து கிளாஸ்லேயே தூங்கின்னு இருப்பேன் நான். கிளாஸ் கவனிக்க மாட்டேன். இதெல்லாம் பிரின்ஸிபல் பார்த்து என்னை திட்டியிருக்காங்க. பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் வந்து 12th அப்படி தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த 2 இயர்ஸ் வந்து வீட்டில் இருந்து கேம் ஆடி, லைக் கேம், ஃபோன், எந்த ஸ்டடீஸ் இல்லாமல் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. லைக் அது மாதிரிலாம் எல்லோரும் கண்டிப்பாக இப்போ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. பட் ஆனால் இப்போ அப்படி இருக்காதீங்க. லைக் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஒரு டீசெண்டான மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், ஓகேவா. இது வந்து உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் ஆனால் நீங்கள் அப்கமிங் காலேஜ் சேர்கிறதுக்கோ, இல்லை 10th முடிச்சுன்னா வேறு குரூப் எடுக்கிறதுக்கோ, சில கேட் எக்ஸாம் உள்ளே போகிறதுக்கோ வந்து ஒரு மார்க் வந்து கேட்டகரி வரும், ஓகேவா. ஸோ வந்து இது இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஒரு 60 to 70% வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. நான் வந்து என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணால், நான் வந்து சிம்பிளாக ஒரு சில மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் 12th என் போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ணேன். நல்ல ஸ்கோர் வாங்கினேன். என்னோடய ஸ்கோர் வந்து நான் வந்து 75% எடுத்தேன். போர்டு எக்ஸாம் கேட்டாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபியர் வரும். அது நார்மல் தான். பட் ஆனால் என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு ரீசன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாது. நம்மகிட்ட இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த போர்ஷன் பார்த்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆனால் என்ன படிக்கிறது, லைக் இந்த சாப்டரில் இது படிக்கலாமா, இல்லை அந்த சாப்டர் அடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் இருப்போம். அதுவே உங்களுக்கு ஃபியராக மாறிடும். செகண்ட் ரீசனு, நம்ம டைம் லெஸ்ஸாக சொல்லிட்டு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம 1 இயர் ஃபுல்லாக ஜாலியாக ஃபோன் நோண்டிட்டு, ரீல்ஸ் பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணிட்டு இருப்போம். இயர் எண்ட் அப்போ எக்ஸாம் வரப்போது நம்ம ஃபீல் ஆகும். அந்த ப்ரெஷரே நம்மளுக்கு வந்து ஃபியராக கன்வெர்ட் ஆகிடும். தேர்டு ரீசனு, வீக் சப்ஜெக்ட். கண்டிப்பாக 90% ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயே வீக்காக இருப்பீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. அந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம ஃபெயில் ஆகிடுமோ சொல்லிட்டு ஒரு பயம் வரும். ஃபோர்த்து, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்.
எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க ரிலேட்டிவ், உங்க ஃபேமிலி எல்லாரும் சொல்லுவாங்க. நல்ல மார்க் வாங்கிடுடா, 10த்ல நல்ல மார்க் வாங்கிடு, 12த்ல நல்ல மார்க் வாங்கிடு, லைஃப் செட்டில் ஆயிடலாம் சொல்லுவாங்க. அதனாலேயே நமக்கு ஃபியர் ஆயிடும். வாங்குமா மாட்டோமான்னு. நான் என்னோட எப்படி 12த் போர்ட் எக்ஸாம் வந்து ஒரே மந்த்ல வந்து படிச்சு லைக் ஃபியரே இல்லாம வந்து கம்ப்ளீட் பண்ணேன்னா, லைக் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணேன் நானு. லைக் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல. லைக் அந்த 1 மந்த்ல நான் படிச்சு வந்து 75% ஸ்கோர் எடுத்தேன். இது வந்து எனக்கு குட் ஓகேவா. மத்தவங்களுக்கு வந்து இட்ஸ் அந்த ஆவரேஜா தெரியலாம். பட் ஆனா எனக்கு வந்து அது நல்ல ஸ்கோர் தான். இங்க வந்து சில பேர் வந்து சில சப்ஜெக்ட் வந்து டஃப்பா இருக்கும். லைக் எப்படி படிக்கிறதுன்னே தெரியாம இருக்கும். லைக் அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணா, வீக் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் அதில வந்து நான் வந்து எனக்கு பெர்சனலா எந்த சப்ஜெக்ட் வீக்கா ஃபீல் ஆகும்னா, மேத்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா சப்ஜெக்ட் எனக்கு. அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி லைக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கும். ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா தெரியல எனக்கு. அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் அதெல்லாம் வரும். அது ரொம்ப ரொம்ப எனக்கு டஃப்பா ஃபீல் ஆச்சு. இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து பிரியாரிட்டி குடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். எப்படின்னா, மோஸ்ட்டா வந்து மார்னிங் வேக்கப் ஏர்லி மார்னிங்ல வந்து வேக்கப் ஆயி லைக் ஃப்ரெஷ் மைண்டா இருக்கும்போது வந்து நான் படிப்பேன் இந்த வீக் சப்ஜெக்ட்லாம். அப்போ வந்து ஈஸியா வந்து எனக்கு கவர் ஆகும். லைக் ஒரு சாப்டர் தான் போவேன். அந்த ஒரு சாப்டர் வந்து எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து எது ஈஸியா இருக்கும், அந்த மாரி தான் படிச்சு வந்து இது பண்ணேன். சம்ஸும் வந்து நான் நெறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் வந்து பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அப்பதான் வந்து எனக்கு எக்ஸாம் ஹால்ல போய் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதேபோல மேத்ஸ்ல வந்து எனக்கு இந்த இன்டெக்ரல், டிஃபரன்ஷியேட்லாம் ரொம்ப 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 டஃப். லைக் இப்பயும் டஃப் தான். அப்போ ரொம்ப ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. செகண்ட் வந்து நான் அந்த 1 மந்த்க்கு வந்து கம்ப்ளீட்டா என் ஃபோன வந்து அவாய்ட் பண்ணேன். அது எல்லாருக்கும் வந்து இதான் ப்ராப்ளமா இருக்கும். எல்லா ஸ்டூடண்ட்டுக்கு வந்து ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கும். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, நான் வந்து அந்த 1 மந்த்க்கு ரீசார்ஜே பண்ணல. ரீசார்ஜே பண்ணாம வந்து ஃபோன் யூஸ் பண்ணல, கேம் ப்ளே பண்ணல, யூடியூப் இல்ல, எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ் மட்டும் தான். அது மட்டும் தான் பண்ணுனேனே. லைக் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டா வந்து நானு இது பண்ணிட்டேன். சம்டைம் வந்து போர் அடிச்சா சாங்ஸ் மட்டும் கேட்பேன் ஃபோன்ல. லைக் டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்டேன். அவ்வளோதான். பட் நான் மத்தபடி வந்து அந்த எக்ஸாம் முடியிற வரைக்கும் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணல. ஃபோன் யூஸ் பண்ணல. எதுவுமே யூஸ் பண்ணல. சம் ரிசர்ச்ல வந்து என்னன்னா, ஃபோன் யூஸ் பண்ணாத ஸ்டூடண்ட் வந்து 20-40% வந்து பெட்டரா வந்து படிக்கிறாங்க, ஸ்கோர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து மேத்ஸுக்கு வந்து நான் வந்து டியூஷன் போனேன். ஓப்பனா சொன்னா நான் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 மந்த் வந்து டியூஷன் போனேன். ஏன்னா, எனக்கு எங்க ஸ்கூல்ல வந்து மேத்ஸ் வந்து எடுக்கல அவ்ளோ. சம்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு மாடலுக்கு ஒரு சம் தான் போடுவாங்க. அத நான் கவனிச்சதும் இல்ல. ஸோ இன்னும் சாலிடா வந்து 80-70 டேஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க எப்போ டியூஷன் ஜாயின் பண்ணாலாச்சு, அங்க இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. அப்படியும் இல்லன்னா உங்க ஸ்கூல் டீச்சர், சார் அவங்ககிட்ட கேட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாச்சும் படிச்சு லைக் பாஸ் ஆயிடுங்க. ஓகேவா? ஈஸி தான். ரொம்ப டஃப்னா இல்ல இது. அதுக்கப்புறமா வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி என்னோட 12த் போர்ட் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஈஸியா தான் இருக்கும். ஸோ வந்து பயப்படாதீங்க. அட் லாஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து 75 எடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்க 75 எடுக்காதீங்க. நீங்க வந்து நல்லா ட்ரை பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா முடியும். ஈஸி தான் சப்ஜெக்ட்னா. ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு 80-90 எடுக்கலாம். கண்டிப்பா சாலிடா எடுக்கலாம். ஈஸி தான். இன்னும் உங்களுக்கு 70 டேஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ நீங்க நல்லா படிங்க. ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து எப்படி என்னோட போர்ட் எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த மாரி ஃபியர் இருந்துச்சு. நான் எப்படி அத ஓவர் கம் பண்ணேன். அதுதான் நான் ஷேர் பண்ணேன் உங்ககிட்ட. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தென் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருப்பேன் நம்புறேன் நானு. அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து உங்க ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பா டிசைட் பண்ண போறதில்ல. ஏன்னா, இப்ப நீங்க 10த், 12த் படிக்கிறீங்க. இது வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாரி தான் உங்களுக்கு. ஒரு பில்டிங்க்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் மாரி தான் இது. ஸோ நீங்க இதுல ஸ்ட்ராங் இருந்தா சூப்பர். லைக் கொஞ்சமாச்சும் ஸ்ட்ராங்கா இருந்துருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சில இடத்துல வந்து யூஸ் ஆகும். லைக் உள்ள காலேஜ் உள்ள போறதுக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு புடிச்ச கோர்ஸ் எடுக்கறதுக்கு. ஸோ சில விஷயத்துல வந்து உங்களுக்கு டொனேஷன் இல்லாம போறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ். பாய்.